சிறுவாபூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்லேயே பழமை வாய்ந்த ஒரு சிவாலயம் ஒன்று இருக்குது. அந்த சிவாலயத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது தெரியுமா? என்ன சிறப்பு தெரியுமா? சுயம்பா உருவான லிங்கம் அது. அவ்வளோ அருமையாக இருப்பார் அந்த கோவிலில். சிவன் அவ்வளோ அருமையாக இருப்பார். அது பார்க்க போகலாமா? அது போகிறதுக்கு முன்னாடி தம்பி ஆகிட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் சின்னதாக ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இது ஒரு 1000 காண்டா இருக்குது. இப்போ 1000 வருடமாக இருக்குது. அப்போ பெரிய ஊராக இருந்தது. அப்புறம் யாரும் வழிபாடு கிடையாது. அப்புறமா தர வழிபாடாக இருந்தது. அதை வேறு இடத்துல எடுத்து வச்சு கோயில் கட்டுறதுக்காக அவருடைய ஹைட்டு வந்து 8.25 அடி ஹைட்டு. 8.25 அடி ஆன அவர். இந்த சிவன் பேர் அவங்க அமிர்தலிங்க சாமி இல்லை சுயமா வந்ததுன்னு சொன்னாங்க. அதான் சுயலிங்க சாமி தான் அது. இந்த இடத்துலயே சுயமா. ஆமாம், இந்த இடத்துலயே இருந்தது. இதை தூக்கி போகிறதுக்காக ட்ரை பண்ணி பார்த்துக்கிறாங்க. தோண்டி தோண்டி இவ்வளோ ஆழம் அப்படி லைட்டாக தான் சாஞ்சிக்கிறாரு. நான் நின்னாவே 5 அடி ஹைட்டுக்கு இருப்பார் இவருடைய இது. இந்த ஏரி ரொம்பிடுச்சின்னு நினைச்சோம்னா லிங்கம் முழுவிச்சானாக்கா நமக்கு ஒரு பாகம் பயிர் செய்யலான்ட்டு எங்களுக்கு ஒரு அறிகுறி. அந்த இதுவில் நாங்கள் கணக்கு போட்டு வச்சுருந்தோம். அவர் ஹைட்டே கொஞ்சம் தான் இருப்பாருன்னு நினச்சோம். இவரை தோண்ட இதை வந்து திருடுங்க குட்டி யானை வச்சு எடுத்து போகிறதுக்காக அவங்க வந்து ஒரு 4 பேர் தோண்டிக்கிறாங்க. பொழுதே வெஞ்சிடுவேன் பயந்துக்குன்னு வண்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. இதனுடைய உண்மை. அப்புறம் இதை பார்த்துட்டு சரி இது எப்படான்ட்டு இது எவ்வளோதான் இருக்குதுன்ட்டு எல்லாம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கிரேனு வச்சு எடுத்து பார்த்தாக்கா இதனுடைய ஹைட்டு வந்து 8.25 அடி. அடிபாகம் வந்து கூர்மையாக இருந்து அதனுடைய அப்புறமா பீடம் வாங்கின்னு வந்து வச்சு அப்புறமா இங்கே நந்தி. இதனுடைய வரலாறுல பார்த்தாக்கா இந்த கோயில் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள். சொன்னால் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு சின்னதாக லைக் பண்ணிட்டு போங்க. மீண்டும்